ஏங்க ஏங்க தேர்தல் வரப்போகுது. நல்லா எல்லாருக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு அறிவிப்பு விட்டார் ஒரு தடவை. போன 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆரம்பிக்கையில் எப்படி தெரியுமா? கூட்டுறவு பேங்கில் இருக்கிறவங்களுடைய நகையை பூரா 5 பவுனுக்கு மேலே இருக்கிறது பூரா இது நாங்கள் திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நிறைய பேர் வந்து நம்பளை பார்த்துக்குங்க. ஏன் எங்கள் வீட்டுக்காரே போடியங்கிட்டு தேர்தல் ஆரம்பிக்க போகிற இந்த நேரத்தில் உனக்கு தள்ளுபடி பண்ணி விடுவாக்கம், நீ நம்பிக்கிட்டு கடை அப்படின்னு கிண்டல் தான் பண்ணார் பார்த்துக்குங்க. ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க பூரா பட்டா சிட்டாவை எடுத்துக்கிட்டு போய் நகையில் ஒருத்தரும் ஒரு லட்சத்துக்குள்ளே 4 பவுனுக்கு 5 பவுனுக்குள்ளே வச்சுட்டு வராங்க. சரி, எங்கள் அம்மா சொல்லிச்சு, நீ உன் புருஷன் ஒன்றுத்துக்கு வராது, நீ நகையை கொடு, நம்மளுக்கு வருது வரலை, நம்மளும் போய் ஆளோட ஆளை போய் வச்சுருவோம், தள்ளுபடியானா சந்தோஷம், தள்ளுபடியாகட்ட போயிட்டு போகுது அப்படின்னு எங்கள் அம்மா கொண்டு போய் வச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் இங்கே முட்டி மோதியோ போய் கொண்டு போய் கூட்டுறோம் ஐயா ஒழுங்கா மரியாதையா ஊரே வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் அவர் அக்கௌண்ட்டில் 1 லட்சத்துக்கு கூட்டுறவு வச்சுட்டேன் பார்த்துங்க. 2 கூட்டுறவுல 2 லட்சத்துக்கு வச்சுட்டோம். 2 லட்சத்துக்கு வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் 2 லட்சம் கடனாக்கி விட்டேடி, நாளைக்கு அந்த காசை கொண்டு போய் நகை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வைக்கிறாரு, இன்றைக்கி நகை எடுத்து கழுத்தில் பந்தாவாக போட்டுக்கிட்டேன், நாளைக்கு கவர்மெண்ட்டு அந்த இதை தள்ளுபடி விடலைன்னா என்னடி பண்ணுவேன், ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிற அப்படின்றாரு. ஒருவேளை தள்ளுபடி பண்ணிருச்சுன்னா என்னடியா வந்தது, 1 லட்ச ரூபாய் 5 ரூபாய் அரசாங்கத்திலேருந்து வாங்குறது சாதாரண விஷயமையா, என்னென்னமோ எழுதி கொடுக்கணுமையா. ஆனால் இன்றைக்கி அதுவே வந்து நான் அவங்க தள்ளுபடி பண்ணி தரேன்னுக்கிட்டு இருக்கு, அதை போய் வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டோமுங்க நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து. கடைசியில் பார்த்தா உண்மையிலேயே தள்ளுபடி ஆயிடுச்சுங்க. நம்ப மாட்டேங்க, தள்ளுபடியான இது கூட இருக்குது. அதை எடுத்து காட்டினோம்னா சொல்லுவாரோ, ஒருத்தர் அன்றைக்கெலாம் நேற்று இது 1000 ரூபா பணம் ஏறுது என் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, தேர்தல் வந்துருச்சுன்னு இப்படி ஒரு செம்புதுக்கி எல்லாம் வந்து தேர்தலுக்காக வந்து பேச வந்துருங்கன்ட்டு. ஆமாம், பெரிய எங்கள் அப்புமா எங்கள் ஐத்தமையன் தேர்தலில் நிற்கிறாங்க, அப்படி பேருக்கு ஓட்டு கேட்டு வந்துட்டு நீங்கள் வேறங்க என்னங்க இது எனக்கு பிடிச்ச கட்சி, இது எனக்கு பிடிக்காத கட்சின்னு யாருங்க பேசுகிறது? யாருமே பேசக்கூடாதுங்க. கலைஞர் கட்சியில் ஓட்டு போட்டேன்டா, ஜெயலலிதா கட்சி ஜெயிச்சிருச்சுண்டா, ஜெயலலிதா கட்சியில் கொடுக்குற வேண்டிய நலத்திட்டங்களை அப்புறம் நான் வாங்காமல் இருந்துருவேனா? ஐயோ நான் கலைஞருக்கு ஓட்டு போட்டையா, ஜெயலலிதா அம்மா கொடுக்குற நலத்திட்டம் பூரா எனக்கு வேணாமையா அப்படின்னு எவ்வளவு போகிறது உண்டா? அப்படி போனால் மட்டும்தான் நீங்கள்லாம் பேசணும், இந்த கட்சினாண்டு. அப்படிலாம் போகிறது இல்லையே. எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி கொடுக்குற நிவாரணத்தை பூரா வாங்கிக்கிறோம்ல. ஆனால் ஓட்டை வேறு பக்கம் போட்டோமே, இந்த நிவாரணத்தை எப்படி வாங்குறது அப்படின்னு யாராவது ஒதுங்கி ஓடுங்க பார்ப்பா. அப்படி போகிறதில்ல. இதில் வேறு நான் இந்த கட்சின்னு எந்த கட்சியும் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சா ஓட்டு போட வந்தேன், நம்மளுக்கு கவர்மெண்ட் சலுகை கொடுக்குதா வாங்கிக்கிற வேண்டியதே. அப்படித்தான் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி எல்லாரும் தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் நகையை கொண்டு போய் அடைவீங்க. இதே மாதிரி தள்ளுபடியாகும். 5 வருஷத்துக்கு ஒரு கதை இது நடக்கும். ஞாபகப்படுத்துகிறேன், இன்னும் 8 மாதம் 9 மாதம் கிடக்கு. அதுக்குள்ளே ஒரு நகையை கூட்டுறவுல வச்சுருங்க, வச்சு தள்ளுபடியாகும். உண்மையிலேயே எனக்கு 2 லட்சம் தள்ளுபடியாச்சு.